இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா, சென்னையில இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி சதாசிவம்ன்ற சதாசிவ கோணா போறோம். இது வெறும் சதாசிவ கோணா மட்டும் நம்ம போற வழியில என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு போறோம். போற வழியில என்னெல்லாம் கோவில் இருக்கோ அந்த எல்லா கோவிலுமே நம்ம இன்னைக்கு போய் பார்க்க போறோம். லாஸ்டா ஒரு 2 months நம்ம சேனல்ல சரியா வீடியோஸே போடுறது இல்ல. அதுக்கு ஏன்னா லாஸ்டா ஒரு 2 மாசம் இருக்குமாடா, 2-3 மாசத்துக்கு முன்னாடி இதே சதாசிவ கோணா தான் போயிருந்தோம். நம்ம சேனல் வியூவர்ஸ் தெரியும், நம்ம வந்து பெரிய பெரிய கேமராலாம் வச்சு வீடியோ ஷூட் பண்றது இல்ல, வெறுமனே போன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்டா இதே சதாசிவ கோணா போயிட்டு ஷூட்லாம் முடிச்சுட்டு நம்ம எப்பவுமே நைட்டு மேலே ஸ்டே பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டே பண்ணும் போது நம்ம பேக்ல இருந்து நம்ம மொபைல் ஃபோன்லாம் எடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய லாஸ் ஆக்சுவலாக நம்ம சேனலுக்கு. ஏன்னா வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் போல, கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ கிட்ட நம்ம ஷூட் எடுத்து வச்சிருந்த வீடியோஸ் எல்லாமே போயிருச்சு. அதுக்கப்புறம் பெரிய டிசப்பாயின்மெண்ட், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சதெல்லாம் எல்லாமே போயிருச்சு. யோசிச்சு பாரு, திருப்பி அந்த இடத்துக்குலாம் போக முடியாது, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்காது. ஈவன் சதாசிவத்திலேயே வந்துட்டு நிறைய சூப்பரான கிளிப்ஸ் எல்லாம் மாட்டுச்சு. நாங்க படுத்துட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு பாம்பு விழுந்துருச்சு, போகும்போது ஒரு பாம்பு பார்த்தோம். ரொம்ப அட்வென்ச்சர் ட்ரிப்பா இருந்துச்சு. பட் எல்லாமே போகவே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி ஒரு மாசம் வீடியோஸ்லாம் எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நியூ மொபைல் வாங்கி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாசம் கேப் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் கேப் வேணாம், நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா இப்போ நம்ம சென்னையில இருந்து வந்து பெரியபாளையம் கிட்ட வந்துட்டோம். தெரியுதா உங்களுக்கு? பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் கிட்ட வந்துட்டோம். பட் ஆனா இங்க போய் உள்ள மொபைல்ல வச்சு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம இந்த கோவில் போல. பட் வரும்போது சும்மா போய் சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா எங்க போறோம் அப்படின்னா, இந்த ரூட்ல வந்துட்டு தெரிஞ்ச ஃபேமஸான கோவில்னா சுருட்டப்பள்ளி. ரொம்ப ஃபேமஸான கோவில். நீங்க பெருமாள் வந்து படுத்துட்டு இருக்க ரங்கநாதர் கோவில் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். பெருமாள் படுத்த மேனில நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனா சிவன் வந்து படுத்த மேனில நிறைய இடத்துல பார்க்க முடியாது, ரொம்ப ரேரு. இந்த கோவில்ல மட்டும்தான் நீங்க சிவனை வந்து உருவமாகவும் அதுவும் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி பார்க்கலாம். சிவனுக்கு நீலகண்டன் பேர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த கோவிலோட ஹிஸ்டரி தான். சிவன் வந்து ஆலகால விஷயத்தை குடிச்சிட்டு அது வந்து இந்த கண்டத்துல ஸ்டக் ஆயிரும். அது ஸ்டக் ஆனதுனால அவரு வந்து டயர்ட்ல அப்படியே மயங்கி படுத்துருவாரு. அதனாலதான் அவருக்கு வந்து திரு நீலகண்டன் அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப நம்ம அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் சுருட்டப்பள்ளி கோவிலுக்கு வந்துட்டோம். சரி, அப்படியே உள்ளே போயிட்டு இந்த கோவிலோட வரலாறு, இந்த கோவிலில் என்னெல்லாம் ஸ்பெஷல், என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நந்தி, ரொம்ப அழகாக ரொம்ப பெருசாக இருக்குது. கோவிலுக்கு எதிர்க்கவே வெளியே வச்சுருக்காங்க. நந்தீஸ்வரரை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும். சரி, ஓகே, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோவிலில் ஃபஸ்ட்டு சிறப்பு என்னென்னா, இந்த கோவிலுக்கு குடும்பமாக வருவாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே சிவனும் பார்வதியுமே குடும்பமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தியும் இங்கே குடும்பத்தோடு இருக்கார். அதனால் குடும்பமாக இங்கே வர்றது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் 1344, அதாவது 14ஆம் நூற்றாண்டில் ஹரிஹர புக்கா அப்படின்ற ஒரு விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது. இந்த கோவில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருந்தாலும் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு, அதாவது உள்ளே இருக்க சுயம்பு லிங்கத்துக்கு வயது ரொம்பவே அதிகம்.
வால்மீகி ரிஷி இங்கே அருணா நதிக்கரையோரம் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கார். அவர் தவத்திற்காக சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுக்குறாரு. அதனால தான் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு பேர் வால்மீகேஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான், இந்த அருணா நதிக்கரையோரம் தான் ஆழகால விஷயத்தை சிவபெருமான் அருந்திட்டு மயங்கி பார்வதி தேவி மடியிலேயே விழுந்துடுறாரு. அதை குறிக்கிற விதமாக தான் இங்கே சிவபெருமானுக்கு பள்ளிக்கொண்டேஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரும் வந்துச்சு. இங்கே அதன் நினைவாக தான் இங்கே சிவபெருமான் வந்து படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கோவில். இதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பொதுவாக எந்த கோவில்களுக்கு போனாலும் சிவபெருமான் கோவிலுக்கு போனால் வெறும் லிங்கத்தை தான் பார்க்க முடியும். சிவபெருமானை உருவமாக பார்க்குறதே பெரிய விஷயம். அதுலேயும் ரங்கநாத பெருமாள் மாதிரி சிவபெருமான் படுத்துக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஒரே ஒரு கோவிலில் தான் இந்த அதிசயத்தை பார்க்க முடியும். நம்ம இப்போ சுருட்டப்பள்ளி கோயிலை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அருணா நதிக்கரையோரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இங்க ஒரு டேம் இருக்கு. அந்த டேமை பார்க்க வந்தோம். தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் உள்ள போய் சிவபெருமானை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி வைப் ஆயிட்டோம். பயங்கரமா இருந்துச்சு சிலை. இல்ல ரொம்ப ரொம்ப பெரிய சிலை, பிரம்மாண்டமா இருந்தாரு. விஸ்வரூபமா அப்படியே காட்சி கொடுக்குறாரு. நீங்க போய் உள்ள போனீங்கன்னா வார்த்தையே இருக்காது. அந்த மாதிரி ஆயிடுவீங்க. உள்ள போய் அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நின்றுவீங்க. அவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒரு அந்த திருமேனி, அவ்வளோ பெருசு. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட வாங்க இந்த கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா பின்னாடியே பேக் சைடே டேம்ல தண்ணி போயிட்டு இருக்கு. கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஸ்பாட்டே ரொம்ப நல்லா இருக்கு. சரி, வீடியோ என்ன முடியல, கிளம்பிடாதீங்க. நீங்கள் சுருட்டப்பள்ளி வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா சுருட்டப்பள்ளி கோவிலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகாமல் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், வெறும் 500 மீட்டரில் அமைஞ்சிருக்க இந்த சுயம்பு காரணேஸ்வரர் கோயிலை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்க சிவபெருமானை பார்த்ததுமே நீங்கள் அப்படியே பிரமிச்சிருவீங்க. இது ஒரு சுயம்பு லிங்கம். கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடம் பழமையான, 1500லேருந்து 1300 வருடம் பழமையான சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பல்லவர் காலத்து சிவலிங்கம். பல்லவர் காலத்தில் இந்த ஒரு சின்ன குன்று இது மேலே ஒரு பிரம்மாண்டமான கோவில் இருந்ததாகவும் காலப்போக்கில் அதை அழிஞ்சிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் கோவில் முழுவதுமாக அழிஞ்சாலும் அந்த சுயம்பு லிங்கம் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரலை. இந்த கோவிலை இப்போ பராமரிச்சுக்கிட்டு இருக்க இந்த ஐயா கிட்ட பேசும்போது சொன்னார், இந்த கோவில் ரொம்பவே சிதிலமடைஞ்சு, அதாவது இடிஞ்சு விழுந்து, இந்த மலை குன்று இவ்வளோ பெருசெல்லாம் இல்லையா, இப்போ இவங்க செலவு பண்ணி மக்கள் வர்றதுக்காக ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேலே வரவே முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சாம். இவங்க இந்த கோவிலை திருப்பணி பண்ண ஆரம்பித்து சிவலிங்கம் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல அங்கவே சின்னதாக ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க. அதை சுற்றி நிறைய கோவில்கள், விநாயகர், முருகர், இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்களும் கட்டியிருக்காங்க. ஆனாலும் இந்த கோவில் கீழிருந்து பார்க்கும்போது ஏதோ பெரிய மலை மாதிரி தெரியும். அதனாலவே பெரிய மலை ஏற முடியாது அப்படின்றதுக்காக மக்கள் யாருமே இங்கே வர்றதில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொன்னார். அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மேலே வரைக்குமே கார் வரா மாதிரி ஒரு ரோடு மாதிரி, பாதை மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த வழியாக தான் நாங்களே வந்தோம். ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும், ஒரு சின்ன குன்று தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராச்சும் சுருட்டப்பள்ளியோ இல்லை அந்த ரூட்லேயோ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மலை மேலே ஏறி இந்த கோவிலையும் பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே போய் அந்த சுயம்பு லிங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரமிச்சிருவீங்க. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ரொம்ப பழமையான சிவலிங்கம் அது. சுயம்பு லிங்கத்துக்கு எப்போவுமே ஒரு பவர், அந்த பவர் வந்து மற்ற லிங்கங்களை விட சுயம்பு லிங்கத்துக்கு பவர் அதிகமாக இருக்கும்.
அதனால் கண்டிப்பாக இந்த சிவபெருமானை போய் தரிசிச்சுட்டு போங்க. இவர் நமக்காக பழைய அந்த சுயம்பலிங்கம் அங்கே எப்படி இருந்துச்சு கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்ற ஃபோட்டோஸ்லாம் நமக்கு நிறைய கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இதுக்கு முன்னாடி ரொம்ப பழமையான சிவாலயம் இங்க இருந்து இடிஞ்சு தரமட்டமா இருந்துச்சான். ஆனா சிவலிங்கம் மட்டும் இருந்துச்சான், சுயம்பு லிங்கம் அப்படியே இருந்திருக்கு. இங்க இருக்கவங்க இப்போ வந்து ஒரு 15 வருஷமா இதை வந்து கிளீன் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு பேருமே இவங்களா தான் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல எந்த பேர் இருந்துச்சுன்னு தெரியாதான், இவங்களா தான் பேர் வந்து சுயம்பு காரணீஸ்வரர் அப்படின்னு வச்சிருக்காங்க. நல்ல அழகான கோவில். நீங்க சுருட்டப்பள்ளி வரைக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப பக்கத்துல சுருட்டப்பள்ளியில இருந்து மிஞ்சி போனா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 1/2 கிலோமீட்டர் மேல ஒரு 100 மீட்டர், ஒரு 600 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த கோவிலை பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பா சுருட்டப்பள்ளி வரைக்கும் வந்தீங்கன்னா இந்த கோவிலை பார்த்துட்டு போங்க. ஏன்னா நம்மலாம் வந்துட்டு இந்த கோவிலுக்கு வரதான் இந்த மாதிரி கோவில்கள்லாம் வளரும். யாருமே இங்க வர்றதில்லைன்றது அவங்க ரொம்ப ரொம்ப வருந்தி சொன்னாங்க. அதே மாதிரி சுயம்புன்றதால அவங்க லிங்கத்தை எடுக்காம அதே இடத்துல வச்சு அப்படியே கோயில் எழுப்பி